ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரைடேனாலே நான் அதுக்கு முன்னாடி நாள் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். பூஜா ஐட்டம் வாஷ் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்குவேன். அது கூட கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவேன். அது கூட புளி ஆட் பண்ணி கொஞ்சம் கரைச்சி விட்டுக்குவேன். அப்புறம் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக எந்த கரையும் இல்லாமல் க்ளீன் ஆயிரும். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஈவினிங்கு ஹெல்த் மிக்ஸ் ஸ்கூல் இல்லைன்னா ப்ரெட்டு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான் கொடுக்குறது. சரி, இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். பொட்டேட்டோ ப்ரெட் ரோல் தான் பண்ண போகிறேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சுருந்தேன். இதை நல்லா மேட்ச் பண்ணிக்கிறேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணுறேன். காரம் வந்து நான் அளவாக தான் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் கொஞ்சமாக, கரம் மசாலா கொஞ்சமாக, மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாப்பாவுக்கு கொடுக்குறனால கொஞ்சமாக மட்டும்தான் காரம் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிவிட்டு உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது அது கூட போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ப்ரெட் எடுத்து அதோட லேயர் பார்ட் மட்டும் 4 சைடும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த லேயர் பார்ட்டை ஒரு மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா பொடி ஆயிரும். இப்போ ப்ரெட்டை தண்ணியில் லைட்டாக இந்த மாதிரி தொட்டு எடுத்துகிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா பிடிச்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சிருக்கேன். இப்போ பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க ப்ளட்டோட லேயரில் நல்லா இதை டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டே ஆயில் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆயிலில் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் பாப்பாவுக்கு தரமாட்டேன். எப்பாவது ஒரு நாள் பண்ணி தருவேன். இன்றைக்கி அதை பண்ணியிருக்கேன். ரித்வியூ லைக் பண்ணி சாப்பிட்டா அவளுக்கு பிடிச்சிருந்துச்சி. நம்ம சேனலில் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய் பாய்.